கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 109:30. கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். என கருமையானவர்களை, நீங்கள் தேவனை துதிக்க போகிறீங்க, அவரை புகழ்ந்து மகிழ்ந்து களி கூறும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். ஏனென்றால் அநேகர் நடுவில் உங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் முன்னால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அதனால தான் சத்துருவை நான் வெட்கத்தினால் மூடுவேன், அவங்க வெட்கப்பட்டு ஓடி போவார்கள். உனக்கு விரோதமாக இருக்கிற விரோதிகள் லட்சையால் மூடப்படுவார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களை முன்பாக எந்த சத்துரும் இனி எழுப்பி நிற்பதில்லை. கர்த்தர் உங்களை துதிக்கும்படியாக செய்ய போகிறார். இனி விடுதலையோடு தேவனை ஆராதிக்க போகிறீங்க, அவரை துதிக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இனி சத்துரு உங்கள் முன்னால் நிற்பதில்லை. அவங்களை முற்றிலும் ஆண்டவர் கவிழ்த்து போட்டார். அதனால் இந்த நாளை துவங்கும் போதே ஆசீர்வாதத்தோடு துவங்குங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நான் அநேக நடுவில் நான் கர்த்தரை புகழுவேன், அவரை நான் துதித்து பாடுவேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்க. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.